விக்னேஷ் புத்திசாலி, வேகமானவன். ஆனால் பிறரின் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாமல் பேசும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் காலை சந்தையில் ஒரு முதியவர் தவறுதலாக விக்னேஷின் காலில் மோதினார். கண்ணில்லையா உனக்கு என்று விக்னேஷ் சத்தமாக கத்தினான். முதியவர் அவமானத்துடன் தலைகுனிந்து சென்றார். அந்த காட்சியை பார்த்த சிலர் மனம் வருந்தினர். ஆனால் விக்னேஷ் கவலைப்படவில்லை. மதியமான போது விக்னேஷ் தன் வேலைக்கு செல்லும் வழியில் பஸ்ஸை தவறவிட்டான். ஆட்டோ ஓட்டுநரிடம் கடுமையாக பேசியதால் அவன் உதவ மறுத்தான். தாமதமாக அலுவலகம் சென்றதால் மேலாளரிடம் கண்டிப்பு பெற்றான். அந்த வார்த்தைகள் அவன் மனத்தை புண்படுத்தின. வீட்டுக்கு திரும்பும் வழியில் காலை நடந்த சம்பவம் அவன் நினைவுக்கு வந்தது. நான் முதியவரை அவமானப்படுத்தினேன். இன்று ஒரே நாளில் பலர் என்னை புண்படுத்தி விட்டார்கள். இதுவே அதற்கான பதிலா என்ற எண்ணம் மனதில் ஓடியது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும்.